ஸ்பெல். இந்த கமாண்டு ஸ்பெல்லிங் செக் பண்ணுறதுக்காக. இப்போ வேர்டில் எதாவது டைப் பண்ணோன்னா நமக்கு வந்து அடியில் ரெட் கலர் லைன் வரும். இப்போது ANIMLன்னு அடிக்கிறேன். ரெட் கலரில் வார்னிங் காட்டுது பாருங்கள் இந்த இடத்துல. இது ANIMAL கொடுக்குறேன், வரல. அப்போது ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு இல்லையா? ரெட் கலர் இருந்தால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, க்ரீன் கலர் இருந்தால் கிராமர் மிஸ்டேக்கு. இப்போ இங்கே வார்ன் பண்ணுறாங்க. இது எப்படி அப்டேட் பண்ணுவோம்? கர்சர் இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சஜஷன்ஸ் வரும். நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். மாறிடுச்சிங்களா? இப்போ TRE ஒரு இ விட்டு போச்சு. இங்கே பாருங்கள், அது ரிலேட்டடாக உள்ள ஸ்பெல்லிங் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ட்ரீ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இங்கே நான் ஒரு சில டெக்ஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ ANIMAL அப்படிங்கிறது கரெக்டான ஒன்று இருக்குது. மிஸ்டேக்கில் உள்ள ஒரு 4 இடத்துல இருக்குது. இப்போது கமாண்டை ஸ்பெல் கொடுங்க. ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். இது வந்து சஜஷன் பாக்ஸு, ஸ்பெல் செக் பாக்ஸ் வரும். இங்கே கீழே சஜஷன்ஸில் பாருங்கள், ANIMAL இருக்குது, ANIMAன்னு இருக்குது. என்னவா மாற்றணும் அப்படின்னா அனிமலாக நான் மாற்றணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடில் பாருங்கள், இக்னோர்னால் பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்கோ, சேஞ்ச் பண்ணுனா என்ன செலக்ட் பண்ணிருக்கணும் அந்த வார்த்தையை மாற்றுரு. ஆட்னா என்ன அர்த்தம்னாக்கா ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அது வந்து ஒரு புது வேர்டு, அது ஆடாக ஆகிடும். ஃபர்தராக ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எந்த டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் அந்த நேம் இருந்துச்சுன்னா அது மிஸ்டேக்காக காட்டாது. அது புது ஸ்பெல்லிங்கு சிஸ்டத்தில் இல்லைன்னு ஆட் பண்ணிக்க சொல்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு சேஞ்ச் பார்ப்போம். ANIMAL கொடுத்து சேஞ்சுன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுக்குறேன் பாருங்கள், மாறிடுச்சா? ஒன்ஸ் அகெயின் மேலே இருக்க கிளிக் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். எந்த ஸ்பெல்லிங் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்சுன்னு கொடுங்க, ஓகே கொடுங்க, மாறிடும். இப்போ இதே மோர் தென் ஒன்ஸ், இப்போ ஸ்க்ரீனில் நிறைய இருக்குது, ஒவ்வொருத்தரையும் இங்கே ஸ்பெல் பண்ண வேண்டாம். மோர் தென் ஒன்ஸை செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. சேஞ்ச் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அட் அ டைம் எல்லாமே மாறிடும். அன்டூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னாக்கா, இப்போது இந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் என்னுடைய சிஸ்டத்துலேயோ இல்லை இந்த டிக்ஷனரியில் இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ANIMAL பதிலாக ANI பாருங்கள், ANIML அப்படிங்கிறது கரெக்டான ஸ்பெல்லிங். அப்போ நான் ஆட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஆயிடும். இப்போ அடுத்து ஃபர்தராக செக் பண்ணுற கிளிக் பண்ணுற பாருங்கள், என்ட்ரு கொடுத்தா ஸ்பெல் செக் கம்ப்ளீட்டுன்னு வந்துடுச்சு பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்னாக்கா இது வந்து தப்பான ஸ்பெல்லிங் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒன்ஸ் அகெயின் இங்கே என்ன பண்ணுறேன்னாக்கா ANIM அப்படின்னு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட நான் அடிக்கிறேன். ஸ்பெல் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. இப்போ அனிமா இருக்குது, ANIML வந்துடுச்சு பார்த்தீங்களா? நம்ம ஆட் பண்ணோம்ல, டிக்ஷனரியில் ஆட் ஆயிடுச்சு. எனக்கு அனிமல் தான் வேணும் அப்படின்னா பாருங்கள் இங்கே இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும், அனிமல் அப்படின்னு இருக்கான்னு பாருங்கள். மாறிடுச்சு பாருங்கள். ஸ்பெல் இப்போ புதுசாக டிக்ஷனரியில் நிறைய ஆட் பண்ணணும் அப்படின்னா சும்மா டம்மியாக ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஏதாவது டைப் பண்ணுங்கள். ஸ்பெல் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிடுறேன். இங்கே சேஞ்ச் டைரக்டரி டிக்ஷனரிஸு, இங்கே போய்ட்டு நான் புதுசாக ஸ்பெல்லிங் ABC அப்படின்னு ஒன்று டைப் பண்ணுறேன், ஆட்னு கொடுக்குறேன். நான் இங்கே ஆட் ஆயிரும். இப்போ ANIML டைப் பண்ணது வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை நான் டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அப்ளைன்னு க்ளோஸ் கொடுங்க, க்ளோஸ் கொடுங்க. இப்போது ஸ்பெல் கொடுத்து இங்கே கிளிக் பண்ணுறேன், தப்பான ஸ்பெல்லிங் காட்டுதா? இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள், தப்பான ஸ்பெல்லிங் காட்டுது. இப்போ இதே டீடெக்ஸ்ட்டில் போய்ட்டு ABC அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். நான் ஸ்பெல்லு ABC கிளிக் பண்ணி பாருங்கள், அது மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அதை ஆட் பண்ணிட்டோம். இப்போ ANIML டெலீட் பண்ணிட்டேன், சேஞ்ச். இவ்வளோ தான் ஸ்பெல்லிங்கு. நீங்கள் வந்து ட்ராயிங்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டோ டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணும்போது வெறும் நம்பர்ஸ் தான் வரும். நீங்களாம் வந்து டைப் பண்ணும் பொழுது ஏதாவது பை மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்க்ரீனில் வந்து மோர் தென் ஒன் பிளேஸில் வந்து டெக்ஸ்ட்டை மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்பெல்லிங்கிற கமாண்ட்.